Hello everyone, welcome to Moni and Mommy. This is refresher course module for the classes 6th, 7th and 8th. English. Fundamental language skills இந்த 3 கிளாஸஸ்க்குமே காமனாக வருது. Today we are going to see the topic 7, action words and tenses. Also we will discuss about assessment part. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின யூனிட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். Now we are going to see about tense. What is meant by tense? What does tense do? டென்ஸ்னா என்ன, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா தமிழில் காலம் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஸ் ஷோஸ் டைம் when something happened, was done or took place. ஒரு விஷயம், ஒரு செயல் எப்போ நடந்தது அப்படின்றத நமக்கு கரெக்டாக சொல்கிறது எது அப்படின்னு சொன்னால் டென்ஸ். டென்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, டென்ஸ் கேன் பி பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி நம்ம காலம் 3 வகையாக பிரித்து சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் அப்படின்னு சொன்னால் இறந்த காலம், ஏற்கனவே நடந்து முடிந்ததை பற்றி பேசுகிறது பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன நடந்துட்டுருக்கு, நிகழ்காலம், அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம், இனிமேல் வர காலத்தில் என்ன நடக்கும், என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். லெட்ஸ் see the examples now. I came yesterday. It is a past tense. came நான் வந்தேன், இதுதான் verb அந்த இடத்துல. yesterday காலத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னு சொன்னால் இந்த yesterday அப்படின்றது தான். நான் நேற்று வந்தேன், it is a past tense. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி பேசுறது தான் பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ எம் கம்மிங். ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொன்னால் என்னது, நான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டே இருக்கேன் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள், ஐ வில் கம், நான் நாளைக்கு வருவேன், நான் வருவேன் அப்படின்றத நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லுவோம். நம்ம இனிமே நடக்க போகிற விஷயத்த சொல்கிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, டென்ஸ்னால் நம்ம காலம் பார்த்துட்டோம். அந்த காலம் எப்போ நடந்ததுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி என்ன செயல் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்கிறது தான் வேர்பு. ஸோ நம்ம இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸையும் நம்ம அந்த இடத்துல டென்ஸில் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஆக்ஷன் வேர்ட்ஸ்னால் என்ன, ரன், க்ளீன், டான்ஸ், ரீட், ரைட், க்ரை, க்ரால், ஃபைட், கிளைம், ட்ரிங்க், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதெல்லாம் ஆக்ஷன்ஸ், நம்ம செய்கிற செயல்கள். இதை எப்போ நடந்தது அப்படின்னு நம்மளால் கரெக்டாக சொல்கிறதுக்கு டென்ஸ் யூஸ் ஆகும். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, வேர்ப் தட் இஸ் ஹேப்பனிங் கரண்ட்லி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐ ரைட், நான் எழுதுகிறேன், இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறது இது ப்ரெசன்ட் டென்ஸு. Past tense, verb that has already happened a long time back. நம்ம ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற verb என்னது, என்ன டென்ஸ் அப்படின்னு சொன்னால் past tense. For an example, I wrote, நான் எழுதினேன். Next, future tense, a verb that is about to take place in the coming time. இனிமேல் வரும் காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ரைட், நான் எழுதுவேன், நான் நாளைக்கு எழுதுவேன், இல்லை நாளை மறுநாள் எழுதுவேன், அது இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் டென்ஸ், ஐ வில் ரைட். There are 12 tenses in English grammar. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அப்படி 4 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது. அடுத்து பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது 4 டென்சஸ் இருக்குது. அடுத்து ஃப்யூச்சர் டென்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்க்கான
டெஃபினேஷன் கொடுத்தோம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம். அது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சரோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த மூணும், அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், இந்த மூணும், மொத்தம் இந்த 6 மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு வருது. ஸோ நம்ம இதை மட்டும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், டாப்பில் இருக்கிற பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரையும் சைடில் இருக்க சிம்பிள் கண்டினியூஸ் இந்த 2 டென்சஸையும் நம்ம என்ன பண்ணணும், மேலே இருக்கிறதோட இணைச்சி படிக்கணும். இப்போ வந்து சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அடுத்து கீழே வந்து சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேபிளை இப்படி தான் படிக்கணும். ஓகேங்களா? இப்போ சிம்பிள் பாஸ்ட்டில் பார்க்கும்போது ஐ சா அப்படின்னு என்னது, ஏற்கனவே முடிந்த விஷயம், நான் பார்த்தேன். சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது ஐ சி, நான் பார்க்கிறேன். சிம்பிள் ஃபியூச்சரில் சொல்லும்போது ஐ வில் சி, நான் பார்ப்பேன். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்தது கண்டினியூஸ் பார்க்கலாம். கண்டினியூஸ்னால் என்னன்னு சொல்கிறோம், நாமளே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த விஷயம் இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்றத தான் நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல போகிறோம். கண்டினியூஸ் டென்ஸில் எழுதும்போது மெயின் ரூல் என்னென்னா வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். ஸோ இந்த இடத்துல வேர்பு அப்படின்னு சொல்கிறது ஆக்ஷன் வேர்ட்ஸை. ஸோ ஆக்ஷன் வேர்ட்ஸ்னால் என்னது, வாக், ரன், ஸ்லீப், ரைட், டூ, இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இதுக்கெல்லாம் கூட ஐஎன்ஜி நம்ம ஃபார்ம் சேர்த்தணும் அப்படின்னு சொன்னால் வாக்கிங், ரன்னிங், ஸ்லீப்பிங், ரைட்டிங், டூயிங், இந்த மாதிரி வரும். கண்டினியூஸ் டென்ஸில் அந்த செயல் இன்னும் முடிவு பெறாத இருக்கிறதுனால நம்ம ஐஎன்ஜி ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஐ வாஸ் சீயிங், நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன்ப்பா, அவன் போயிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் சீயிங். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ எம் சீயிங், அது இப்போ நடக்கிற விஷயம், நான் பார்க்கின்றேன். ஐ எம் சீயிங். அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஐ வில் பி சீயிங், நான் பார்த்து கொண்டிருப்பேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு ஒரு படம் போடுவாங்க, நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஐ வில் பி சீயிங், நான் பார்த்து கொண்டிருப்பேன். இப்போ இந்த கண்டினியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எந்த செயலும் முடிவு பெறல, அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, அதை தான் நம்ம வந்து கண்டினியூஸில் சொல்கிறோம். ஸோ லெட்ஸ் see ஒன் மோர் எக்ஸாம்பிள். சிம்பிள் பாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ ஸ்டடீட் இங்கிலீஷ் எஸ்டர்டே, நேற்று நான் இங்கிலீஷ் படித்தேன். சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ ஸ்டடி இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். சிம்பிள் ஃபியூச்சர். ஐ வில் ஸ்டடி இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் படிப்பேன். பாஸ்ட் கண்டினியூஸில் வரும்போது அது எப்படி வருது பாருங்கள். ஐ வாஸ் ஸ்டடியிங் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் படித்து கொண்டிருந்தேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஐ ஆம் ஸ்டடியிங் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் இப்போது என்ன பண்ணுறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஐ வில் பி ஸ்டடியிங் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் படித்து கொண்டிருப்பேன். அப்போது இங்கேயும் அந்த செயல் முடிவுக்கு வரல. லெட்ஸ் see another example. சிம்பிள் பாஸ்ட். ஷீ ஒர்க்டு, அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா, ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. சிம்பிள் ப்ரெசன்ட். ஷீ ஒர்க்ஸ். ஏன் அந்த இடத்துல ஒர்க்ஸ்ன்னு போடுறோம், எஸ் போடுறோம், ஏன்னா அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஷீன்றது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து வேர்பில் எஸ் சேர்த்துணும். ஸோ ஷீ ஒர்க்ஸ், ஷீ வில் ஒர்க், அவள் வேலை செய்வாள். இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர். பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கும் போது அது என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அந்த செயல் முடிவு பெற்றிருக்கக்கூடாது. ஷீ வாஸ் ஒர்க்கிங், அவள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லும்போது ஷீ இஸ் ஒர்க்கிங், இப்போதும் அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, வேலை செய்கிறாள். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸில் சொல்லும்போது ஷீ வில் பி ஒர்க்கிங், அவள் வேலை செய்து கொண்டிருப்பாள். ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் அண்டர்ஸ்டுட் today's session. So let us move to the assessment part now. Pick out the correct answer from the options provided. So first one, Kaushik dash bicycle yesterday. The given answers are was riding, were riding. So இங்க வந்து கௌஷிக் அப்படின்றது சிங்குலர், ஒரே ஒருத்தரை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து வாஸ் வருமா வேர் வருமா, ப்ளூரலாக இருந்தால் தான் நம்ம வேர் யூஸ் பண்ணணும்.
ஸோ இங்கே வந்து நம்ம கௌஷிக் வாஸ் ரைடிங் பைசைக்கிள் எஸ்டர்டே அப்படி தான் வரணும். நெக்ஸ்ட் ஒன், I dash in a bus by this time tomorrow. Answers given here. Will be traveling, am traveling. So tomorrow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுமாரோனாவே என்ன வரணும்? ஃபியூச்சர் வரணும். இங்கே வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஐஎன்ஜினாவே கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்ன வரணும்? I will be traveling in a bus by this time tomorrow. இப்படி தான் வரணும். Third one, I dash in the ground now. Am playing, was playing. இதுதான் ஆன்சர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் அப்படின்னு ஒரு நமக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. நவ்னா என்னது? அட் ப்ரெசன்ட், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஆம் பிளேயிங் போடணுமா, வாஸ் பிளேயிங் போடணுமா? வாஸ் பிளேயிங்னா ஏற்கனவே, அதாவது பாஸ்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எழுதணும். ஸோ ஐ எம் பிளேயிங் இன் த கிரவுண்ட் நவ் அப்படின்னு வரணும். இன்றைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். We will meet in next class. Thanks for watching.